சாரி கட் ஆயிடுச்சுங்க. கால் வந்தா கட் ஆயிடுது பிரதர் iOSல. சாரி. ஜென்யூன் டிசப்பாயின்மெண்ட் பிரதர். ரொம்ப வந்து சின்ன வயசுல இருந்து ரஜினி சார் பார்த்து வளர்ந்த ஒரு ஆளுனால நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேங்க. எக்ஸ்பெக்ட்னா நான் ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணல. அட்லீஸ்ட் என்னன்னா எனக்கு பிடிச்ச ஸ்டாரை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி காட்டுவாங்க அப்படிங்கறதாவது போனேன். நான் தாடியெல்லாம் வச்ச ரஜினி பார்த்து ரொம்ப ஹாப்பியா போனேன். அதையும் பண்ணல. ப்ரொமோஷனை மட்டும் ஏன் இந்த அழுக்கு அழுத்துறாங்க? அதுக்கான ஒர்க்கு கதைக்குள்ளேயும் போட்டுருக்கலாம்ல. ரியாலிட்டிங்கிறாங்க, ரைட்டு. எந்த சும்மா குருவி சுடுற மாதிரி சுடுறாங்க பிரதர் படம் ஃபுல்லா. என்ன ரியாலிட்டி, என்ன க்ளோஸ் டு ரியாலிட்டி? மியூசிக் பாவம் பிரதர். சந்தோஷ் என்னென்னலாம் படத்தை சேவ் பண்ண முடியுமோ எல்லா விதத்திலயும் அவரும் இழுத்து பாக்குறாரு பிரதர். அவருக்கு ஸ்கோப்பே இல்லைங்க. கான்வர்சேஷன்ஸ் தான் போயிட்டே இருக்கு ப்ரோ. மாஸ்கான ஸ்கோப்பே இல்ல. மாஸ்க் அவருக்கு கொடுத்த கொஞ்சம் ஸ்கோப்ல எப்படா அந்த ஸ்பேஸ் வரும் அப்படின்னு வந்து சந்தோஷ் வந்து வெயிட் பண்ணி பண்ணிருக்காரு. பாவம் பிரதர். சந்தோஷ் நாராயண் வந்து அவரோட உசிரியா கொடுத்திருக்கா. அப்படி அவ்வளவு ஒர்க் உள்ள பண்ணிருக்காரு. அவ்வளவுதான் பிரதர். மியூசிக் டைரக்டர் அவ்வளவுதான் பண்ண முடியும். டைரக்டர் அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்தா தான் நம்ம எதாவது பண்ண முடியும். ராதிகா ஆப்டே பின்னிட்டாங்க. ராதிகா ஆப்டே இஸ் எக்ஸப்ஷனலி குட். அதே மாதிரி தலைவன் தினேஷ் ஒரு ரோல், மரண ரோல், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். தன்சிகா அவங்களும் சூப்பரா பண்ணிருக்காங்க. இவங்கெல்லாம் தான் பிரதர் சொல்லலாம். ரஜினி சார பாவம், அவருக்கு வந்ததெல்லாம் நீங்க தெரிஞ்சதெல்லாம் பண்ணுங்க சார் அப்படின்னு வந்து ஏதோ விட்டு ஒரு அமைச்சூரா வந்து ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ண மாதிரி இருக்கு. நாசர் சார் ஒரு சின்ன ரோல் தான் பிரதர். அது வந்து எப்படின்னா நாட் ஈவன் ப்ரெடாமினன்ட். அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ற அளவுக்கு கூட அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கல. அதுக்குள்ளே கட் பண்ணி இந்த பக்கம் வந்துடுறாங்க. வில்ல இருக்கான் பிரதர். அவன் பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கு. பார்த்தா ஊதுவித்து விதைச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு இங்கிலீஷும் தெரியல, தமிழும் தெரியல, மலாயும் தெரியல. ஆள் ரோபோட் மாதிரி இருக்கான். அவன் எவ்வளவு பெரிய நடிகனா வேணா இருக்கட்டுங்க, நமக்கு பார்க்க ஒரே காமெடி பீஸ் மாதிரி இருக்கான். என்னடா அவன் அப்படின்ட்டு. பிரதர் ரஜினி சார் உசுர கொடுத்திருக்காரு பிரதர். பாவம் அவரெல்லாம் வந்து சொன்னோம்னா தப்பாயிரும் பிரதர். அவர் உசுர கொடுத்திருக்காரு. என்னென்னலாம் பண்ணுமோ பாவம், என்னென்ன எக்ஸ்பிரஷன்ஸ் தரணுமோ, எப்படி மக்கள் சிரிப்பாங்களோ, மக்கள் கைதட்டுவாங்களோ, அதுக்கு எல்லாமே ட்ரை பண்ணிருக்காரு பிரதர். இவங்க செய்ய விட்டாதானே எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு வந்து போட்டு. அண்ட் பிரதர் மலேசியாவை மலேசியா வந்து நான் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா பார்த்தேன் இன்னைக்கு. இதை பார்த்துட்டு மலேசியா வந்து ஏதோ பயங்கர கொலைக்களம் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஐ டோன்ட் ஃபீல் ரைட் அபவுட் மலேசியா. திஸ் இஸ் டிமீனிங் அ கண்ட்ரி. சி அதுல எவ்வளவோ பாஸ்ட் இருக்கலாம். இந்தியாவுக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கு, தமிழ்நாடுக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கு. ஆனா பயங்கரமா அந்த கண்ட்ரியை டீக்ரேட் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஹானஸ்டா. இதெல்லாம் என்னோட ஹானஸ்ட் ஃபீலிங்ஸ். நான் இதுல வந்து மின்சிங்கோ நான் வேறுங்க ஷூட் பண்ணி எல்லாம் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போடல. லைவா நான் என்ன ஒரு கேமரா ஒர்க் ப்ரோ, அதெல்லாம் எல்லாமே சாட்டிஸ்பாக்டரி ப்ரோ. நான் தான் சொல்றேங்களா, அதெல்லாம் பாவம் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் யாருமே ஒருத்தரை கூட குறை சொல்ல முடியாது பிரதர். அவங்க எல்லாருமே வந்து பயங்கரமா பண்ணிருக்காங்க பிரதர். என்னன்னா அதான் பிரதர், ரஜினி சாருக்கு அவர் சூப்பரா பண்ணிருக்கலாம் பிரதர். அந்த தாடி வச்சுட்டு அவ்வளவு சூப்பரா இருந்தாரு. அப்படி ஆரம்பிக்கும் போது ஆஹா அப்படின்ட்டு ஆயிடுச்சுங்க. இடையில கொஞ்சம் டிப்பாச்சு இன்டர்வல். ஓகே, அதுக்கப்புறம் வச்சாங்க பிரதர். ஓகே மக்கா இன்டர்வல தாண்டிச்சு கொண்டு போனாங்க ஒரு குழிக்குள்ள, ஒரு முக்கு சந்துக்குள்ள. குமுறுன்னு வச்சு செஞ்சுட்டாங்க. நானா பிரதர் டிக்கெட்டுக்கா 500 ரூபாய் தந்து பார்த்தேன் பிரதர். பீப்புள் டு பி பிளேம்டு ரஞ்சித் அலோன், வேற யாருமே கிடையாது. He has no clue about the star power of ரஜினிகாந்த். இல்ல தெரிஞ்சே பண்ணாரான்னு தெரியல. அவர் சொல்ற மாதிரி அவர் சொல்ற அந்த அரசியல் அந்த டாப்ல இருக்கிறவங்க ப்ரொடியூசர் நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசரை போட்டு பார்த்தரலான்னு ஒரு முடிவு பண்ணி ஏதாவது பிளான் பண்ணிட்டாரான்னு தெரியல. திங்கக்கிழமை வரைக்கும் பிரதர் இந்த பபுள் அவ்வளவுதான்.
மண்டே இன்னைக்கு புக் பண்ணாங்கல்ல, இந்த புக் பண்ணிருக்குல்ல, அது வரைக்கும் தான் பிரதர் இந்த பபுள். அவ்வளவுதான். திங்கக்கிழமை திஸ் பபுள் வில் பர்ஸ்ட். கபாலி பபுள் வில் பர்ஸ்ட். தட்ஸ் இட். டன். ட்ரிம் பண்ணா நல்லா இருக்கும் பிரதர். ஆக்சுவலா 10 நிமிஷம் தூக்கினா கூட நல்லா இருக்கும். அட்லீஸ்ட்